Seeku ஆப்ல செட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்குன்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Seeku ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் Seeku ப்ளஸ் பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸ்டாப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பிளான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்டாப்னு இருக்கும், ஸ்டாப் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் டேரெக்டாக கோ ஹோம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த மை சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஆப்ஷனில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல்டு வந்து ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு Seekuல வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி வந்து கேன்சல்டு ஆகிடும். கேன்சல்டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்லேயும் போய் செக் பண்ணுங்கள். அதில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். அது வந்து லைவில் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கூகுள் பேயில் எப்படி கேன்சல் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோன்பேயில் எப்படி கேன்சல் பண்ணுறது, சூப்பர் மணியில் எப்படி கேன்சல் பண்ணுறது, பேடிஎம்மில் எப்படி கேன்சல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அமேசான் பே, அதுக்கப்புறம் நாவி, இந்த மாதிரி ஆப்பில் எல்லாமே எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை வந்து செக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அண்டு இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து எந்த யூபிஐ ஆப்பில் செட் பண்ணிங்களோ அதுலேயுமே போய் பாருங்கள். லைவில் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அங்கேயுமே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இப்போது எப்படி வந்து Seekuல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.